வார்த்தை எனக்கு ஐயா தான் எனக்கு சொன்னாங்க. இவ்வளவு தேடுதல் என்பது எனக்கு எங்க இருந்து ஆரம்பிச்சுன்னா, இந்திய மையம் எங்க இருக்குன்னே நான் தேடினேன். இந்த பொக்கிஷம் எங்க இருக்குன்னே நான் தேடினேன். என்னன்னா நான் எம்சி ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன். எம்சி ஸ்கூலோட கிரவுண்ட் ஒர்க் தான் படிப்பேன் இங்க மதுரையில. அப்ப ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த அந்த புக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு வித்தியாசமா இருக்கும். அதாவது எப்படின்னா குட்டி குட்டி எழுத்துக்களா இருக்கும். அவங்க மனசு வச்சிருப்பாங்க. எங்க படிச்சாங்க தேடுறதுக்கே ஒரு இதா இருக்கும், கியூரியாசிட்டியா இருக்கும். அது யாருக்கு அவங்க பத்தியா சொன்னதே கிடையாது. அப்புறம் நான் கேட்டுட்டே இருந்தேன். பக்கத்துல சுத்தி உட்காந்து போங்க படிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு அவங்க எங்க படிக்கிறாங்க, தான் படிக்கிறாங்க, ஆனா எங்க படிக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படி கார்பரேஷன் சொல்லவே மாட்டாங்க. அப்படி அந்த ஈவே மையம்ன்றது மையத்தை நான் தேடினதே கிட்டத்தட்ட 6 மாத காலம். அதுக்கப்புறமா தெரிஞ்சு எம்சி ஸ்கூல்ல நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு வந்தேன். நான் வந்ததே கரெக்டா கொரோனா வர்றதுக்கு லாக்டவுனுக்கு வாரம் வந்தேன். மேம் தான் எனக்கு சொன்னாங்க, இங்க வந்துட்டு கண்டிப்பா ஜெயிப்ப அப்படின்ற வார்த்தை மேம் தான் சொன்னாங்க. ஏன்னா அன்னைக்குதான் மேம் பேசினாங்க. அன்னைக்கு 2019 வின் பண்ணி அன்னைக்கு அவங்க பேசிருந்தாங்க. நான் போற அன்னைக்கு மேம் பேசிருந்தாங்க. அந்த வார்த்தை எப்பவுமே ஐயா என்ன சொல்ல வராங்களோ, ஐயாட்ட என்ன கேட்டா பதில் வருமோ அதே வார்த்தை மேம்ல இருந்து வரும். அதுதான் இங்க ஐயாவும் மேமும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2022 102 மார்க் வாங்கினேன். சீட் வரைக்கும் போனேன். அது ஐயாவுக்கு நான் ஆக சிறந்த மாணவி அடிக்கடி சொல்லுவாங்க. நீங்க எல்லாருமே முனீஸ்வரி சொன்னா யாரையும் கேட்பாங்க எல்லாரும். அந்த இடத்த நான் தவற விட்டுட்டேன் 2022. அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அத நான் அந்த ஆலோசனை மாணவி அந்த வார்த்தையை நான் ஐயா வந்து பெறணும்ன்ற ஒரு குறிக்கோள் மட்டும்தான். ஆனா ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா, வின் பண்ணா போதும், நீ உன்னோட உழைப்புக்கு நீ கவலைப்படாத அப்படின்னாங்க. இன்றைக்கு நான் என்னையால முடிஞ்ச அளவுக்கு அச்சீவ் பண்ணி ஸ்டேட் லெவலில் கொடுத்து நான் நினைக்கிறேன். அதுக்கு ஐயாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா நான் எப்ப மன தளர்வோட இல்லாட்டி எக்ஸாம் எழுதி நான் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கணும். கரெக்டா எப்பவுமே தெரியாது. எங்க அப்பாவை நினைப்பேன், ஐயா வந்துருவாங்க. அது எப்பவுமே தெரியாது. அந்த ஐயாவோட போன் வந்துடும். அந்த அன்பு அதெல்லாம் அந்த ஒவ்வொரு மாணவருக்கும் அவங்க கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவங்க எல்லாருக்குமே நம்ம கூப்பிட மாட்டாங்களா சாரு, நம்ம பேர் சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற ஏற்றம் நிறைய இருக்கும். இங்க இனிமையில ரொம்ப முக்கியம் அதான். ஐயா நம்ம பேர் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு இங்க எனக்கு 2 கிடைச்சு. ஐயா என் பேர் சொல்றதால எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு 2021. அதுக்கப்புறம் நானே சொன்னேன், ஐயா பேர் சொல்லாதீங்க. ஏன்னா அந்த ஆக சிறந்த மாணவின்ற பேர் ஐயாட்ட முடிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்குங்களா. இன்றைக்கு வின் பண்ணதுக்கு அப்புறம் அதாவது ஐயாட்ட வார்த்தை ஐயாட்ட தான் பேசணும்ட்டு அன்னைக்கு அடுத்த செகண்ட் நான் பேசினது ஐயாட்ட மட்டும்தான். எனக்கு எல்லாமே ஐயா 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 தான். ஏன்னா எங்க அப்பாவை நான் எப்ப நினைக்கிறேன் அப்ப ஐயா தான் சொன்னேன். எனக்கு முன்னாடி உட்காந்து பேச வைப்பேன். எல்லாரும் நினைப்பாங்க போன் பேசாதான் ஐயாட்ட பேசணுமா, இல்ல ஒரு மாதிரி கலக்கமா இருந்தாலே ஐயாவை மனசுல நினைச்சுட்டு பேசுவேன், இந்த மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்னு. அப்படி நம்ம எல்லாருக்கும் ஊக்கம் கொடுக்கறது இப்படி ஒரு குரு எங்கெங்கே கிடைக்க மாட்டாங்க. நமக்கு கிடைத்த மாணிக்கம் பொக்கிஷம் எல்லாமே இந்த இனிமை மட்டும்தான். இதை நம்ம வாழ்நாள்ல எப்பவுமே மனசுலயும் நினைச்சுக்கணும். இந்த இனிமை எனக்கு எப்படின்னா இன்று தொடங்கி இனிமேலும் நாங்களாகட்டும் நாங்கள் காணக்கூடிய வெற்றியாகட்டும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய புகழ் எல்லாமே இனிமைக்கும் இனிமை ஐயாவுக்கு மட்டுமே. எல்லாத்துக்கும் நன்றி.